இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வருவதற்கு உண்டான தகுதி என்ன? தகுதி என்ன? ராஜ்யத்தில் ஒருத்தன் இருக்க வேண்டும் என்றால் அவனை இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போமா? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நீ தேவனிடத்தில் வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க அவர் சொல்றாரு, ரபி, தேவன் உன்னிடத்தில் இல்லை என்றால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யவே முடியாதுன்னு சொல்லி வந்து ராத்திரியில் வந்து என்ன செய்யறான், இவரை பாராட்டுகிறான். இவரை வந்து அவன் பாராட்டுகிறான், அற்புதங்களை பார்க்கிறான், அதிசயங்களை பார்க்கிறான். ஆனால் இவர் சொல்றாரு, எடுத்தோடனே ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டாங்கிறாரு. அதை பற்றி அவன் பேசவே இல்லை. பாருங்க. கேட்டானா? ஏதாச்சும் பேசினானா? தேவன் ராஜ்யத்தை பற்றி பேசினானா? எதுவுமே அது சந்தேகமாகவே கேட்கவே இல்லை. ஆனால் கேட்காத சப்ஜெக்ட் இவர் சொல்கிறாரு. அவன் வந்தொன்னு பாராட்டுறான். ரபினா போதகரே அர்த்தம். அப்புறம் ரபினா என்ன? போதகரே அப்படின்னு அர்த்தம். சொல்கிறாரு, தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் செய்யவே முடியாது, உண்மையாலுமே உங்கள் கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராடும்போது டக்குன்னு இவர் வராரு, ஏசுவனு பிரயோஜனமாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் இதப்பட்ட காரியம் செஞ்சார், ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, இவன் ஒரு பரிசேயன். இவன் யார்? ஒரு பரிசேயன். பரிசேயன் என்றால் இந்த மாதிரி அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு பரிசேயனுக்கு? ஃபேரசி. சொல்லுங்கள். ஃபேரசிமாங்க இங்கிலீஷில். பரிசேயனா ஃபேர் ஐசி. அதுக்கு என்ன, நான் எப்படி ஃபேராக இருக்கிறேன் பார், ஃபேர் ஐசி. அவனே என்ன செய்வான், மெச்சிக்குவான். அவனே அவங்க வச்சுக்குவான், எப்படி இருக்கிறேன் பார், சா ஒழுங்காக ஜபிக்கிறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு போயிடுறேன், ஒழுங்காக தசுமாத்தை கொடுத்துட்றேன், என்ன மாதிரி இருக்கான் ஐயா, கிட்டப்பா மேலுமே சூப்பர் அப்படின்னு அவனே நினச்சிக்குவான். கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருப்பான். அவனே தன்னை செய்வான், மெச்சிக்குவான், கரெக்டாக இருப்பான். அவன் அவ்வளோ பெரிய பரிசைனா, உள்ளதிலே யூதர்கள் பரிசைன்னா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆமாம். அவன் தன்னை பெருசாக எண்ணிக்குவான். அவனுடைய நோக்கம் என்னென்றால், நான் மட்டும் நல்லவன், நான் மட்டும் யோக்கியன், மற்றவன் எல்லாம் அயோக்கியன், மற்ற எல்லாமே கெட்டவன், நான் மட்டும் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு எண்ணம் என்ன, நானும் யூதன், இயேசுவும் யூதர், நானும் யூதன், அவரும் யூதர். அப்போது 2 பேரும் ஒன்று தான். அவர் வேறல. அப்போ அவர் மட்டும் 5 மீன் 5 அப்பா 2 மீன் 5000 பேர் போசிக்கிறாரு, கடல் மேல் நடக்கிறாரு, அற்புதங்கள் செய்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சுட்டு இப்போ வராரு. அப்போ இவர் உண்மையாலுமே இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஏதோ ஒரு ஸ்பெஷலு இருக்குது. அதை என்னன்னு சொல்லி போய் கேட்டுட்டோம்னா, அதை நாம் கற்றுக்கிட்டோம்னா நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரி வித்தைகள்லாம் செய்யலாம். என்ன வித்தை செய்கிறது? கடல் மேலே நடக்கிறது, அப்படியே கண்ணை முடி திறந்தோன்னா அப்படியே அப்பமெல்லாம் அப்படியே பிசுன்னு பெருசாக மாறுது. 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு தர மாதிரி ஆகிறது. இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் செய்யலாம், கேட்கலாம் சொல்லி ராத்திரி வர எப்படி வரான்? ராத்திரி வரான். ஒருத்தர் ராத்திரி மெனக்கெட்டு வரான். ஏன் அவன் ராத்திரி, ஏன் பகலில் வர வேண்டியதானே? பகலில் வரமாட்டான். ஏன்னா அவனுங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இயேசு வந்து கள்ள போதகர். இயேசு யாரு? ஆமாம், எப்பத்தாலும் செழி பற்றி பேசுகிறார், எப்பத்தாலுங்கிறாரு. ஆமாம், வலை கிழித்தக்கதாக மீன் தராரு,
அஞ்சப்போ 2 மீன் கொடுத்து 5000 பேரை போஷிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட செழிப்பாகவே பேசிக்கிறாரு. செழிப்பாகவே ஃபாஸ்டிங் பேரை போய் கேட்டால், எங்கே நீங்கள் உங்கள் சீசர்கள் ஃபாஸ்டிங்கே இருக்குதுல்ல? இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இருக்க மாட்டான் அப்படிங்கிறார். ஏன்? மணவாளன் அவனோடு இருக்கிற, அவன் எதுக்கு சாப்பிடாமல் இருக்குங்கிறாரு. ஹல்லேலூயா. நாமளாம் ஃபாஸ்டிங் பேர் உக்காந்துருக்குறோம், ஆனால் இவர் ஃபாஸ்டிங் பேரில் தேவையில்லைங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? மணவாளன் இருக்கும்போது எதுக்கியா ஃபாஸ்டிங்கு? கல்யாண வீட்டில் போய் வந்து சாப்பிடாமல் இருப்பானா? சொல்லுங்க. கல்யாண வீட்டில் போய் என்னன்னா ஃபாஸ்டிங்னா எப்படி இருப்பான்? ஐயோ, அவனை போய் ஒரு பாவம் யாரும் கிடையாது, பாவம் போக இருக்கும். அங்கே சும்மா தரபலா இருக்குது, சாப்பாடு பயங்கரமாக இருக்குது. அங்கே போய் நான் ஃபாஸ்டிங், நான் வந்து என்ன செய்யலை, இந்த கொஞ்சம் வால்யூம் ஹை பண்ணுவேன். நான் வந்து ஃபாஸ்டிங் யாருமே செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கொஞ்சம் தம்பி ரைட் போதும். ஓகே. அப்போது என்னாச்சு? இவர் எப்போ பார்த்தாலும் இவர் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் எப்போ பார்த்தாலும் ஆமாம், அவன் சகை மகா பெரிய பாவி, ஊர் அடித்து கொலையில் போடுறான். அவன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. சகைவே கீழே இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேணுங்கிற. அவனை கண்ட எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. ஏன்னா அவன் டேக்ஸ் கலெக்டர். அவன் யார்? அவனை பிடிக்காது. அவன் யார் இத்தனைக்கு அவன் வந்து யூதனா இருந்தால் கூட அவன் யார் சப்போர்ட் பண்ணிருக்கிறான்? அவன் அங்குள்ள ஏரோதுக்கு கைக்குழியாக இருக்கான், ரோமருக்கு கைக்குழியாக இருக்கிறான். அதனால் அவனை கண்டால் என்ன செய்ய மாட்டாங்க, அவனை இவன் பெரிய ஆளுன்னு சொல்லி வேற மாதிரி சொல்லி அவன் வீட்டுக்கு சகையை கண்டாலே பிடிக்காது. ஆனால் இவர் போய் சகையவே இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேணுங்கிறார். அவன் சொல்கிறான், பாவிகளோடும் ஆயக்காரோடும் உங்களுடைய போதகர் புசிப்பது என்னன்னு கேட்குறான் அந்த பரிசையன். ஏன் சரிங்களா? இப்படி அவருடைய ஐக்கியமே பாவிகளோடு தான் இருக்கிறார் எப்பத்தாலும். அதனால் ஏசுக்கிட்ட போகாத அப்படின்ட்டானு. அதனால் இவர் பகலில் வராமல் ராவில் வராரு. எப்படி வராரு? ராத்திரியில் வராரு. ராத்திரியில் வந்து இங்கே பேசிட்டு நாமளும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினைத்து உள்ளுக்குள்ளே என்ட்ராரு. ஆனால் ஆண்டவர் இவன் எதுக்கு வந்திருக்கானான்னு அவர் நல்லாவே தெரியும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மனுஷருள்ளது இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்த ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. தெரியுமா? வாசிங்க. மனுஷருள்ளதில் இருப்பதை அவர் மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனுக்குள் இருப்பதை, மனுஷனுக்கு உள் இருப்பதை அவர் அறிந்திருந்த, அவனுக்கு உள்ள என்ன இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருப்பது என்பதை அவன் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்க. மனுஷனை பார்த்து இவன் மனுஷவங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவனுக்கு எல்லாமே தெரியும். மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் இயேசுக்கிட்ட வந்தோன்னே இவன் எதுக்கு வந்திருக்கான்னு அவருக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதான் டக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்ககிட்ட என்ன சொல்ற எடுத்தோன்னே இவர் பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். என்ன அர்த்தம் சொன்னாரு? அவன் நினச்சிட்டான், நான் பரிசேயன், நான் எனக்கு எல்லாமே தெரியும். இத்தனைக்கு அவன் யாரு? அவன் ஒரு போதகர். எப்படி? அவன் ஒரு பாஸ்டர். ஆமாம், அவனுக்கு ஒரு பாஸ்டராக இருக்கிறான் அந்த யூதரில். அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் நான் பரம்பரையாக இருக்கிறேன், நான் பரம்பரை நான் வந்துடும். சரி, நான் இங்கே இதில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்தோடனே இவர் சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இத்தனை வருஷமாக பிறந்து நீ கற்றுக்கிட்டது எல்லாமே வேஸ்ட்டு. அடுத்த பிறப்பு ஒன்று இருக்கு, அந்த பிறப்பில் நீ வந்தால் தான் என்ன செய்ய முடியும், கற்றுக்க முடியும். அநேக பேருக்கு இந்த மறுபிறப்புனா என்னன்னு தெரிய மாட்டேது. எப்படிங்க மறுபிறப்புனா என்ன? நீங்கள் பார்ன் அகெயின் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டால் மேலைகளையும் பார்க்குறாங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்து, என் பையன்
பொண்ணெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எவ்வளோ பார்த்தான். அவன் எதுக்குமே அவன் செய்ய மாட்டேங்கிறான். அவன் பார்ன் அகைன்னா கேட்குறான். மறுபடியும் பிறந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். நான் எத்தனை பொண்ணை பார்க்கறது அப்படிங்கிறார். எத்தனை பொண்ணு? ஆமாம், பல பொண்ணை பார்த்துட்டேன், நோன்ட்டான். மறுபடியும் பிறந்திருக்கான் கேட்குறான். எங்கே ஐயா ஆலைவன் என் பையனுக்கு மறுபடியும் பிறந்த பொண்ணு கொடு, மறுபடியும் பிறந்த பொண்ணு கொடுனா எனக்கு ஒன்றுமே புரியலிங்க. நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க. என் பேர் ஜோன்ஸு, சான்ஸு, பேர் எல்லாம் எப்படிங்க பேர்லாம் ஜேம்ஸு, ஜார்ஜு எல்லாம் வச்சுக்க வேண்டியதான். ஆனால் மறுபடியும் பிறகுன்னு தெரிய மாட்டேன். ஏன்னா பரம்பரை கிறிஸ்தவங்க நாங்கள்லாம். திடீர்னு என் பையன் எங்கே போய் கேட்டுக்கொண்டான்னு தெரியல, சர்ச்சுக்கு போயிருக்கான். அங்கே வந்து சொல்லியிருக்காங்களாட்டிருக்கு, இவன் வந்து எனக்கு பொண்ணு வேணும்னாப்பா மறுபடியும் பிறந்த பொண்ணை பாருங்க அப்படின்ட்டான். நான் 5-6 பொண்ணை பார்த்து அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்த ஃபோன் நம்பர் படி கேட்குறேன். அந்த பொண்ணை போய் நீ மறுபடியும் பிறந்திருக்கியா? ஏன்னா அது பேர் ரோசி, மேரி, இது மாதிரி பேர் வச்சுருக்கோம். அதுக்கிட்ட போய் நீ உன் பேர் ஓகே கிறிஸ்டின் பேர் தான், பரவாயில்ல, நீ மறுபடியும் அது மறுபடியும் பிறக்கிறதா அதெல்லாம் எனக்கு தெரியாதே, அப்போ நான் ரிஜெக்டட் அப்படின்ட்டான். எந்த பொண்ணு பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா மறுபடியும் பிறக்கிற பொண்ணு தான் வேணுங்கிறான். பாஸ்டர் ஐயா என்ன சொல்லுங்கனார். அவர் உட்கார வச்சு நான் சொன்னேன், மறுபடியும் பிறப்புனா என்ன அப்படின்னு. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க பாருங்கள், பல வருஷமாக கிறிஸ்டினாக இருப்பாங்க, கிறிஸ்துவத்திலே பிறந்திருப்பாங்க, கிறிஸ்துவத்திலே பிறந்திருப்பாங்க. பேர் ஜேம்ஸு, ஜார்ஜி, ஜோன்ஸு அப்படிலாம் பேர் அழகாக இங்கிலீஷ் பேராக வச்சுருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பிறக்குதுன்னு செய்யாது, தெரியாது. மறுபடியும் பிறக்குன்னா கேட்டு பாருங்கள். இப்பவுமே உங்கள்கிட்ட கேட்டால் யாராச்சும் சொல்லுங்கள், மைக் கொடுத்து மறுபடியும் இருந்தாலும் மறுபடியும் பிறக்கிறதா அப்படிம்பாங்க, சரிங்களா? ஆனால் எல்லாமே அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். மறுபிறப்பு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள முதல் தகுதி. ஒருவன் மறுபிறப்பு மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அப்போ அவங்க நினச்சிட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் சர்ச்சில் இருக்கிறோம், அந்த காலத்தில் நாங்கள் சர்ச்சில் இருக்கிறோம், நாங்கள் அந்த காலத்துலேருந்து எங்கள் பேரெல்லாம் இப்படி, எங்கள் தாத்தா தான் பில்டிங்கை கட்டி கொடுத்தாரு, அவர் தான் எல்லாம் வாங்கி கொடுத்தார், ரொம்ப நல்லது. ஆனால் மறுபடியும் பிறந்திருக்கீங்களா? மறுபிறப்புன்னு என்னன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக வேண்டும் என்றால் ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். சொல்லுங்கள், ஒருவன். இவனுக்கு புரியல, எடுத்து வாசிங்க 4ஆம் வசனம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்போ இவன் சொல்றான் பாருங்க, என்னது மறுபிறப்பா? முதிர் வயதெல்லாம் ஒருத்தர் இருக்கும்போது எப்படி என்ன செய்ய முடியும், பிறக்க முடியும்? அப்படின்னா சின்ன வயசுல போய் பிறந்துடலாமா? நான் கேட்டிருப்பேன், சின்ன வயசுனா போய் உள்ளுக்குள்ள தாய் வயதுக்குள்ள போயிட்டு வந்துடலாமா? புரியல பாருங்க. என்ன செய்யாது? போதகர், பாஸ்டர், எப்படிங்க பாஸ்டர்? நான் ஒரு பக்கம் போயிருந்தேன், எங்கே போகணும்னு சொல்லலை. அங்கே போய் பாலும் தேனும் நலம் விசாலமான இடத்துலன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் மேலைகளையும் பார்க்குறாங்க. அதான் பாலும் தேனும் நலம் விசாலம் எங்கே இருக்குங்க ஐயா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் பாஸ்டர்ஸ்கிட்ட உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு பாலும் தேனும் நலுவுமான இடத்துல இந்த வருஷத்தில் இந்தியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்துலேருந்து கர்த்தர் கொண்டு போவார்னா எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் எடுத்து யாத்திரை எப்படி சொன்னங்காட்டு தான் இருக்குதா இங்கே இத்தனை வருஷமாக நாங்கள் இது எங்கே படித்தோம்? அவன் வெட்டுறதும் குத்துறதும் கர்த்தர் கையோடைய காவோடைய பாட்டு பிரசங்கம் பண்ணி பழகிட்டு இப்போ பாலும் தேன்னு அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், போதகராக இருக்கான். இவன் யாருங்க? போதகராக இருக்கிறாரு. இவருக்கு புரியல, மறுபடியும் பிறந்தானா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவன் யாராக இருக்கிறான்? மறுபிறப்பு அப்படின்னாலே அவனுக்கு புரியல. ஏன் புரியலன்னா அவனுக்கு இன்னும் கண் திறக்கப்படல. 2 கொரிந்தியர் புஸ்தகம், சரி 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:14-15. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்கிருவைகளை ஏற்றுக்கொள்ளான். தேவனுடைய ஆவிக்கு அவனுக்குள்ள ஜென்ம சுவாபமான மனுஷன் இருக்கிறான். ஜென்ம சுவாபம் இருக்கு பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு. இந்த ஜென்ம சுவாபம் அழிக்கப்பட்டு ஆவிக்குரிய சுவாபம் உள்ளுக்குள்ள வந்தாதான் இந்த மறுபிறப்புங்கிற இந்த காரியமே உங்களுக்கு புரியும்.
ஆமென். அப்போ ஜென்ம சுவாபுல மனுஷன் சொல்லுங்க, ஜென்ம சுவாபுல மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் அவனுக்கு என்னையா இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு, காலையில் மட்டும் போனா பத்தாதா சாயந்தரம் போறாங்க. ஹல்லேலூயா. அவங்க எழுதுறாங்க சாயந்தரமும் போறாங்க. அவனுக்கு அது பைத்தியமா தோணுது. அவனுக்கு அது காலையிலும் போவீங்க சாயந்தரம் போவீங்க, ஃபாஸ்டிங் பேருக்கு போகிறாங்க, ஜபத்துக்கு போகிறோம், காலை 4:30 மணிக்கு ஜபிக்கிறாங்க, திரும்பி என்னென்ன ஒன்றும் புரியலையே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு எப்படி தோணுது? அது பைத்தியமா தோணும். கீழே அப்புறம் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால், ஆராய்ந்து நிதானிக்கப்படாததானதால், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் படுகிறவனால ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவனானதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவைகளை ஆமா யாரு? மாம்சிக மனுஷன். எப்படிங்க? ஜென்மஸ்வாபுல மனுஷன், அவனுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது, புரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஜென்மஸ்வாபம் உள்ளுக்குள்ள மனுஷன் வந்துருச்சா, அவங்க என்ன செய்வாங்க? ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஃபங்க்ஷன்னா ஆமாம் அங்கே ஃபங்க்ஷனுங்க ஐயா, அதனால் சர்ச்சுக்கு வரலைங்க. அவ யாருங்க? ஆவிக்குரிய கிடையாது. ஆவிக்குரிய மாதிரி ஒரு வேஷம் போடுவாங்க. சரிங்க. ஆமாம். அதே இல்லை, இல்லாட்டினா யாரோ ஒருத்தர் குடும்பத்துக்கு போயிட்டு வந்துருக்கணும், பாஸ்டர் கோச்சிக்குவார், யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்துருங்க. சரிங்களா? என்ன இன்னும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஜென்ம சாவுமுள்ள மனுஷன் உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது. அவன் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியில் வரலை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா நீ என்ன செய்யணும்? இந்த ஜென்ம சுவாமுள்ள மனுஷன் போய் செத்து ஒரு புது மனுஷன் மேலே என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆமென். கீழே வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் இது போலாமா வேண்டாமா இருக்கலாமா ஜெபிக்கலாமான்னு சொல்லி அவன் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆராய்ந்து அவன் தான் ஆவிக்குரியவன். சொல்லுங்க, அவன் தான். ஆமாம். யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்? அவன் இப்படி தான் இருப்பான். அவனுடைய ஜீவித்தில் இதுதான் 2 விதமான காரியம் உண்டு. இவன் போதகராக இருக்கலாம், ஆனால் இவனுக்குள்ளே என்ன இருக்குது? ஜென்ம சுவாபம் இருக்குது. அதான் கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22லேருந்து வாசிப்போம். 29 தான் காட்டி. கலாத்தியர் 4:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். யார் அவன்? ஆகார் இடத்துல பிறந்தவன் தான் அடிமையானவன். யாருங்க? இஸ்மவேல். யார் அவன்? இஸ்மவேல். இன்னொருத்தன் ஈசாக். அவன் யாரு? சுயாதீனத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. யாரு பழைய ஏற்பாடு? ஆகார். புதிய ஏற்பாடு யாரு? சாராள். ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது ஜென்ம சுவாபுள்ள மனுஷன் தான் சொல்ற. அது சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடு. சீனாய் மலையில் என்ன ஏற்பாடு வந்துச்சு? என்ன சொல்லுங்க? வெரி குட். சொல்லுங்க. 10 கட்டளைகள், கற்பனைகள். மொத்தம் எத்தனை கட்டளை இருக்குது? 613 இருக்குது. அதில் 10 தான் இங்கே. 10 மிக முக்கியமான. இந்த 10 இவங்க விலாவாரியை எடுத்து விரிச்சு விட்டு 613 ஆகியாச்சு.
இப்போ அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க? சீனாய் மலை. சீனாய் மலையில் உள்ள ஒரு ஏற்பாடு அது. ஆமென். இப்போ அந்த சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடுங்க சொல்றாரு, அது யார்கிட்ட பிறந்தவங்களா? அவங்க அடிமையான, சொல்லுங்க, அடிமையான இடத்துல பிறந்தவங்க தான் அதை வச்சிட்டு இருப்பாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளையும் 10 கட்டளையும் வச்சிருப்பாங்க. அடிமையானத்தில் பிறந்தவன், ஆகார இடத்துல பிறந்தவங்க, அது சீனாய் மலை ஏற்பாடு. அடுத்தது, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவன் தானே. ஆகார் என்பவள். அப்போ சீனாய் மலையில் உள்ள ஏற்பாடுகள் இந்த நியாயப்பிரமாணம், இதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி இரு, அப்படி இரு, அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி ட்ரெஸ்ஸை போடு, அப்படி ட்ரெஸ்ஸை போடு, இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணு, சடையோடைய மாத்து, ட்ரெஸ் எல்லாம் மாத்து, அப்படி இரு, இப்படி இரு. இதெல்லாம் யாருதுங்க? அடிமைத்தனத்தின் ஆவி. சொல்லுங்க, அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னும் உங்களுக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நல்லா ஜெபிக்கலாம், வசனம் முழுக்க மனப்பாடமாக தெரியலாம், சரிங்களா, அந்நிய பாஷை பேசலாம், எல்லாம் பண்ணலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற என்னாவே, உள்ளுக்குள்ள இருக்கிற என்னாவே அடிமைத்தனத்தின் ஆவி. விடுங்க, நியாயப்பிரமாணத்தின் ஆவி. ஆமாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நியாயப்பிரமாணத்தின் ஆவினா என்ன? அப்படின்னா என்ன? எல்லாமே என்ன செய்யுங்க? எல்லாமே இவங்களுக்கு ரூல்ஸ் தான். எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இருக்கும். அப்போ சபையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? இருக்குது. என்ன இது? பொதுவானது. எப்படிங்க? பொதுவானது. இது கேட்டார், உங்கள் சபையில் நீங்களாம் எந்த ட்ரெஸ் போட்டு வருவீங்களான்னாரு. எல்லாமே ட்ரெஸ் தான் போட்டு வராங்க ஐயா, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை எப்படின்னாரு. இப்படி தான். என்ன எல்லா ட்ரெஸ்ஸும் ஒன்று தான். எல்லா ட்ரெஸ் எப்படி போகும்? அதான் பேண்ட் ஷர்ட்டு எல்லாமே தான். இல்லை கலராக வெள்ளையான்னாரு. எல்லாமே உண்டு. அவங்க இஷ்டம் தான். அவங்க கலரும் போடலாம், வெள்ளையும் போடலாம். அவங்களுக்கு எது தோணுதோ அவங்க போட்டுக்குவாங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாம் வெள்ளையேன்னு போகணுன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ரூல்ஸ் போடுறது சாப தான் அடிமைத்தனத்தின் ஆவி. ஹல்லேலூயா. வெள்ளை பிடிச்சா வெள்ளை போடுங்க, கலர் பிடிச்சா கலர் போடுங்க, எது பிடிச்சா அதை போடுங்க. ட்ரெஸ் போடாமல் மட்டும் வந்துடாதீங்க, ட்ரெஸ் போட்டு வாங்க. அதான் சபையினுடைய மிக முக்கியமானது. என்ன மிக முக்கியமானது? சரிங்க, சபையில் என்ன ரூல்ஸ் இருக்குது? ட்ரெஸ் போட்டு வாங்க, ட்ரெஸ் போடாமல் மட்டும் வந்துடாதீங்க. அதுதான் மொழியே. மற்ற எந்த ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். புரிதா புரியலிங்களா? அப்போது என்ன, இதுதான் போடணும், அதுதான் போடணும், இது அடிமைத்தனத்தின் ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் பயங்கரமாக என்ன, அது அடிமைத்தனத்தின் அப்படிங்க. ஆமாம், அடிமைத்தனத்தின் ஆவி. இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அதான் போட்டிருக்கு. சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு ஆகார் பெற்றது அது அடிமைத்தனத்தின் ஆவி. அப்படி இல்லை, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது போடு. கர்த்தர் முகத்தை பார்ப்பவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்குற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். அப்போ சில இடத்துல நான் இடத்துல பார்த்து பாருங்க. நான் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் இருந்த இடத்துல நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். அப்போது அங்கே வந்து ஒருத்தர் பண்ணிட்டார். பெருசாக ஒருத்தர் முடி ஃபுல்லாக போட்டுட்டு, ஃபுல்லாக முடியை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து உக்காந்தார். இந்த பாஸ்டர் அவனை பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு வாரம் நல்லா பண்ணார், 2வது வாரம் நல்லா பண்ணார், 3வது வாரத்துக்கு அவனை கட்டிக்க ஆரம்பிச்சிட்டார். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஆத்மா இருக்கான். அவங்கள பார்க்கல, அவனை மட்டும் பார்த்து பார்த்து நீ மனம் திரும்பு, அது பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறார். 1000 பேர் உட்காந்துருக்குறோம். அது முக்கியம் இல்லை. ஒருத்தன் வந்துட்டானா அவனை போட்டுச்சுட்டாரு. அவன் எப்படியாச்சும் கட்டிங் பண்ணி திரும்பி மொட்டை அடித்து கரெக்டாக கிராப் அடிக்கிற வரைக்கும் பிரசங்கம் விடுறதில்ல அப்படின்னு அவனுக்கே இது. பாருங்க, கடைசியில் வச்சுட்டாங்க. கடைசியில் கட் பண்ணி கிராப் அடித்து அவன் பையன் அப்படியே வந்துட்டான். கோடெலாம் போட்டுருந்தான். அந்த சைடெலாம் கோடெலாம் எடுத்து விட்டு
எடுத்துட்டு சரியாக்கி அப்பாடா பாஸ்டருக்கு அப்பா அவனை ஒருத்தர் நான் மறந்துட்டு வச்சுட்டேன். எப்படிங்க மறந்துடுவே வச்சுட்டேன். சரி பரவாயில்ல, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப தங்கமாக இருக்கிறானே அப்படின்னு. தம்பி பரவாயில்ல, பல வாரம் கத்தர் உங்களோட பேசி நல்லா ஆகிட்டீங்கப்பா. ஆமாங்க. ஏன் நேற்று நான் நைட்டு சனிக்கிழமை ஏன் நைட்டு வரல? கண்ணில் சக்கச்சவே இருக்கு. செகண்ட் ஷோ போயிட்டு வந்தங்காட்டி நைட்டு வரலைங்க ஐயா. அல்லேலூயா. என்னட்டா சனிக்கிழமை நைட்டு ஏன்ப்பா ஜபத்துக்கு வரலாம்? செகண்ட் ஷோ போயிட்டேன், நைட்டு வரலங்க. ஆனால் கட்டிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். சரிங்களா, கட்டிங்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். இப்போ இதை எப்படி மாற்றுவீங்க? இது எப்படி மாற்றுவீங்க? யாருக்குமே தெரியாது. வந்து அழகாக வந்து உக்காந்துக்கிட்டான். ஞாயிற்றுக்கிழமை இல்லையோ அப்படின்ட்டு. அப்போது இதுதான் பாருங்கள் மக்களுக்கு பிரச்சனை. மேலோற்ற மாற்றத்தில் பயங்கரமாக உள்ளுக்குள்ள மாற்றம், உள்ளுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறது இல்லை. அவன் மேலோட்டில் மாறணுன்னா அவன் நல்லா ஆகிட்டான் நாம நினைக்கிறோம். இல்லை, மறுபிறப்பு. சொல்லுங்க, மறுபிறப்பு தான் மிக முக்கியமானது. மறுபடியும் பிறப்புது. இங்கே சொல்கிறாரு அது அப்படி கீழே வாசிங்க. ஆகார் என்பவன், ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமே சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். யாரு மேலான எருசலேம்? அதான் சாரால் பெற்ற பிள்ளை ஈசாக்கு. அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே, அந்தபடி ஐயோ பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு. கற்பவேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. என்ன ஏன் சொல்றாருன்னா, ஐயோ அவங்கெல்லாம் இப்படி பெற்றுக்கொண்டு யூதனா இருந்து யூதன் பிரகாரமாய் அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு பிள்ளை பெற்றாச்சு, அவங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தாச்சு. எனக்கு எதுவுமே இல்லையே, நான் மலடியா இருக்கனே, எனக்கு எதுவுமே தரப்படலையே அப்படி போது பவுல் சொல்றாரு, கவலைப்படாத. ஆமே, உனக்கு கட்டளைகள் இல்லை, கற்பனைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா நீ அனாதை போல விட்டுட்ட அப்படி நீ நினைக்கிற. இல்ல, அவர் அதை விட உன்னைய வேற வச்சிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. எனக்கு எதுவுமே இல்லையே, நான் பிள்ளை பிறக்க இல்லையே, மலடியா இருக்கிறனே, கற்பவதனைப்படாதவளே, நீ கழிப்பா எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ள ஸ்திரீயை பார்க்கலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று. அப்ப என்ன, அவங்களுக்கு தான் ஆண்டவர் அப்படி இல்லை, அதை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை மேலாக வைத்திருக்கிறார். எனக்கு வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்கிறார். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம்? வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம்? ஆகார் பெற்ற பிள்ளை இல்லை. யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளை, ஈசாக்கு பெற்ற பிள்ளை. எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. எனக்கு அவங்களுக்கு கட்டளைகள் இருக்கு, கற்பனைகள் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு. எனக்கு என்ன இருக்குது? வாக்கு தத்தம் இருக்கிறது. இயேசு சொன்ன வாக்கு தத்தம் இருக்கு. கர்த்தர் கொடுத்த வாக்கு எங்கிட்ட இருக்கிறது. ஆகிலும் மாம்சத்தில் படி பிறந்தவன் ஆவின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல, அப்பொழுது எப்படி மாம்சப்படி பிறந்தவன் ஆவின்படி, நான் தான் நியாயப்பிரமாணக்காரன், எனக்கு தான் எல்லாம் இருக்குது, நீ மாம்சப்படி பிறந்திருக்கிற, உனக்கு இது எதுவுமே இல்லை, நீ தள்ளி நில்லு, நீ தூரமாக போகும், முன்னே தூரமாக நீங்கள் சொல்கிறதுக்கு நீ எல்லாம் தள்ளி நிற்கணும், பாலத்துக்கு தள்ளி நிற்கணும், நீ புறஜாதியான் அப்படின்னு இப்படி ஒரே போட்டு இருந்து போல, அப்போ இருந்து போல இப்பொழுதும் நடந்து. இப்போது என்னங்க, இப்போ என்னங்க நடந்து வருகிறது? இப்போ என்ன, 2 பேர்த்துக்கும் கிராஸ், கிருபை கிரேஸ் டீச்சிங்க்கும் அப்புறம் நியாயப்பிரமாண டீச்சிங் 2மே என்ன செய்யாது, ஒத்து வராது. என்னை பார்த்தா அவன் பாவியுமே, அவனை பார்த்தா நான் பாவியுமே. ஆமே, ஹல்லேலூயா. அப்பொழுது வரும்போது இப்பொழுதும் ஆமாம், அவங்க வேற மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க, கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் சைலண்ட்டாக போயிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃப்ரீயாக விட்டுருவோம். உள்ள மாற்றம் உண்டாகும், உள்ள மாற்றம். இங்கே வெளி மாற்றம் இல்லை, இங்கே என்னங்க, உள்ள மாற்றம். சரி, அப்போ இங்கே 2 விதமான உண்டு. என்ன, மாம்சப்படி பிறந்தவன் ஆவின்படி, மாம்சத்துப்படி பிறப்பு உண்டு, ஆவின்படி பிறந்தவன் ஒன்று, தேவனால் பிறந்தவன் ஒன்று. எப்படிங்க?
தேவனால் பிறந்தவன் அது வேற, அது சாயந்தரமான எடுக்கலாம் கொஞ்சம். அது வித்தியாசமானது. தேவனால் பிறப்பது, மாம்சப்படி பிறப்பது, ஆவின்படி பிறப்பது, தேவனால் பிறப்பது. அப்போ இந்த மாம்ச அறிவு இருக்கு பாருங்க, இது தேவ ஞானத்தை புரிந்து கொள்ளாது. நிக்கதேமு முழுக்க முழுக்க அவன் பைபிள் நாலேஜ் ரொம்பவே இருக்கும், அது எல்லாமே மாம்சீக அறிவில் உண்டு. எப்படிங்க? ஆமாம், இது என்ன செய்யாது, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது. அதாவது இன்னும் சொல்ல போனால் காதெல்லாம் அவனுக்கு அடப்பட்டிருக்கு, கண் திறக்கப்படலை, கண் திறக்கப்படலை. காது கேட்காரங்கிட்ட உட்கார வச்சுட்டு நீங்கள் மியூசிக் போட்டு பாருங்கள். காது கேட்காரண்ட உட்கார வச்சு ஜான் ஜெபராஜ் மியூசிக்கோ ஃபாதர் மியூசிக்கோ போட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்வான், நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போட்டுட்டு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிங்க, என் வாழ்விலே நீர் பாராட்டின்னு இப்படியே பாட்டுங்க. அவனுக்கு காது கேட்காம அவன் பார்த்துருப்பான். அவன் நினைப்பான் உங்களே என்ன பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கான். அவன் இப்போ உங்களுக்கு நினைப்பா பைத்தியக்காரன் சும்மா இப்படி இப்படி விடுகிறான், இப்படி வாயமாக பேசுகிறான், என்னென்னு தெரில, பைத்தியக்காரன். அவன் நினைப்பான் நம்மளே பைத்தியக்காரன். இப்போ யார் அவனுக்கு என்ன செய்யாது, காது கேட்காது. அவன் என்ன நம்ம நினைப்பா பைத்தியம் அப்படிப்பா. என்ன என் வாழ்விலே இப்படி இப்படி கையாட்டுறான், பாராட்டினா எப்படிங்கிறான். சொல்கிறாங்களா, என்ன நீங்கள் சர்ச்சை போய் கப்பல் என்னமா பேசுகிறீங்க. அவனுக்கு பைத்தியமாக தோணும். அவனுக்கு ஆமாம், காலை எந்திரிச்சோன்னு அன்னி பாஷை பேசுகிறீங்க, என்னையா வந்தோன்னு எடுத்தோன்னு அன்னி பாஷை, என்ன ஒன்றும் புரியலையே. அவனுக்கு பைத்தியமாக தோணும். அவனுக்கு ஏன், அவனுக்கு என்ன செய்யலை, காது கேட்கல, காது கேட்கல. கண்ணு தெரியாமல் இருக்கான் பாருங்க ஒருத்தன். எப்படிங்க கண்ணு தெரியாதவன், அவனை வச்சுட்டு காரில் ஊட்டிக்கு போகிறீங்க, ஊட்டிக்கே போகிறீங்க, ஊட்டியே கொடைக்கானல் எல்லாம் போகிறீங்க, அப்படியே ஹில்ஸ்லாம் மேலே ஏறி அப்படியே சிலு சிலுன்னு காத்திரம் ஓடி சுருத்த பனிலாம் மூடுது. டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல கீழே இறங்கி சே என்ன பனிமூட்டம், என்ன சின்னஸு, என்ன ஒரு கிளைமேட்டு அப்படின்னு அப்படியே கண்களை திறந்து அப்படியே பார்த்து அவர் கற்று உண்டு பண்ண அந்த மேகம், அந்த செடி கொடி இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்க என்ன காற்று, ஆஹா அப்படியே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே காரில் யாரை கூப்பிட்டு போகிறீங்க, கண்ணு தெரியாதவன். அவன் என்னப்பா கார் நிற்குது, சும்மா எவ்வளோ நேரம் எடுங்க, போர் அடிக்குது அப்படிம்பா. உள்ளுக்குள்ளே யார் இருக்கா, கண்ணு தெரியாது. கண்ணு அவனுக்கு என்ன தெரியாது, ஏன் கார் எவ்வளோ நேரம் நிற்குது அப்படிமா கத்துவான். கார் எடுக்க மாட்டீங்களா, ரிப்பேர் ஆயிடுச்சா காரு அப்படிமா. யோ ரிப்பேர் ஆயிடுச்சாவா, எவ்வளோ பெரிய இடத்துல நின்று அப்படியே எப்படி சாலுன்னு அப்படியே உட்காந்து ஆஹா சூப்பர் நின்றுருக்குறோம். அவனுக்கு என்ன தெரியல, கண்ணு. அதனால் அவன் நம்மகிட்ட சொல்லுவான், கார் ரிப்பேர் ஆச்சாட்டிருக்கு, ஓடாதா அப்படிமா. இதோட தானா வந்துருச்சா, ஏன்பா நான் சாப்பிட்டு தூங்கணும் அப்படிமா. உனக்கு ஒன்றுங்க வயிறு பசிக்கு சாப்பிட்டு தூங்கணும். அல்லேலூயா. இது தாங்க மாம்சீகம் உள்ள ஆளுக்கு. எப்படிங்க? ஆமாம், அவனுக்கு கத்தரை பற்றி ஒன்றுமே தெரியாது. சர்ச்சுக்கு போனாலும் வாரம் போகக்கூடாது, மாதத்தில் 2 முறை போய் தலை காமிச்சிட்டு வந்தால் போதும், எல்லா வாரம் போகணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்படி என்ன போய் என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் வேணாம், சரிங்களா, எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். நமக்கு ஆனால் நமக்கு எதுக்கு ஆவிக்குரியவன் இல்லை, விதைக்கிறாங்க. தேனும் வாரம் விதையை வாங்கிட்டு வரணும், விதை உள்ளுக்குள்ள மனதில் போகணும். இந்த விதையை விதைச்சி நான் 1000 மடங்கு நான் எடுக்க போகிறேன். இது ஆவிக்குரியவன், இது ஆவிக்குரியவன். சரிங்களா? சிலவங்களாம் பாருங்கள், சின்ன பிள்ளை எது கூப்பிட்டு வந்துக்கிட்டு வீட்டிலே விட்டு வந்துடலான்னு அவங்களுக்கு. இப்படி தான் ஒரு அம்மா என்கிட்ட சின்ன பிள்ளை விட்டே வந்தேன். அப்பவும் சொன்னேன், ஐயோ அடிச்சுக்கிட்டேன். வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 உருப்படி இருந்துச்சு பாருங்கள். சரிங்களா? 5-6 எல்லாம் உருப்படி கிட்டத்தட்ட நான் போனேன்னா இந்த பள்ளிவாளையம் செக் போஸ்ட் அந்த முன்னாடி போனால் குடிசை வீடு, ஆட்டோக்காரர் வந்து நிற்பார், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குட்டியாக இருக்கும், ஏகப்பட்ட பிள்ளைங்க. ஆமாம், சரிங்களா? இதெல்லாம் ஃபஸ்ட் சம்சாரம் பிள்ளைங்க பிரதர், இது இந்த 2ஆம் சம்சாரம் பிள்ளைங்க பிரதர் அப்படிம்பார். அப்படியே வைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை என்ன சின்ன நம்ம ஜீவராஜ் தான், சரிங்களா, வச்சு அவர் நான் கேட்டுட்டு ஜெபம் பண்ணுவேன். எப்படிங்க? எல்லா பிள்ளைகளும் முதல் சம்சாரத்துக்கு ஒரு 5 பிள்ளைங்க, 2ஆம் சம்சாரத்துக்கு ஒரு 5-6 பிள்ளைங்க, ஒரு 2-3 பிள்ளைங்க. ஆமாம்,
நான் எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்கிறாரு. ஹல்லேலூயா, நீ என்ன வேணால் வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். நான் அப்போதைக்கு சர்ச்சைக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொள்ள, இதுக்கு மேலே வைக்காத, அதோட சரி. ஆமென், ஹல்லேலூயா. 2ஓட ஸ்டாப் பண்ணிடு, அதுக்கப்புறம் போக. அதுதான் உண்மையான மனம் திரும்புது, உண்மையான மனம் திரும்புது. சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கோ. அவர் சொல்லி, ஐயா இதெல்லாம் ரைட், ஓகே. போனேன், சரிங்களா. 5 பிள்ளைங்க இருந்தாங்க. போனேன், பேசினேன், பிரசங்கம் பண்ணேன், அங்கே இருந்தேன். வாரம் போனேன். சர்ச்சு கூட்டுவாங்க. ஆனந்த், மாதவி எல்லாமே இருந்தாங்க. எனக்கு தெரியுமா இருங்க, எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு சொன்னேன். ஒரு வாரம் கூட்டு வந்தார், ஆட்டோவில் போட்டு எல்லாத்தையும். சரின்னு அந்த ஆட்டோ அப்படியே ஒரே ஒரு வாரம் கூட்டம், 2 வாரம் கூட்டு வந்தார். அதுக்கப்புறம் யாருமே என்ன செய்யலை, வரல. இப்போ வந்து ஐயா என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. சின்னதுலேயே கூட்டு வந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் வலி மாதிரி போயிட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஓதான் போயாச்சு. அவன் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தர் போயாச்சு. ஆனந்த் எல்லாம் இப்படி ஒருத்தரா போயாச்சு. பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போது சின்ன வயசுலேயே கூட்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒன்று மட்டும் புரியும். என்ன புரியும்? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகணுன்னு புரியும். ஞாயிற்றுக்கிழமைனா ஆமாம், அது மட்டும் தெரியும். அவங்களுக்கு ஒன்றும் புரிய தேவையில்லை. அவங்களுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சால் போதும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குங்க. ஆமாம், தூங்கி விளையாடுனா உள்ளுக்குள்ள போய் விட்டுருவாங்க காலையில். ஆனால் ஆமாம், ஹெலிபட்டு கொண்டு போய் இப்போ புரியும். அதுக்கப்புறம் அவங்க வாலிய வயசு ஆக ஆகிடுச்சு, கால் எங்கே போனாலும் தங்காது, சர்ச்சுக்கு தான் போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமாம், சென்னைக்கு என் பொண்ணு போயிருக்கா பாருங்கள். அங்கே இருக்கிறா. அவளுக்கும் சபைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண. எப்படிங்க? 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஆமாம், சோத்திரம். 8 மணிக்கு சாப்பிட்னா 5 மணிக்கே கிளம்பிடுவா. 6, 7, 8, 5 மணிக்கு பஸ்ஸில் உட்காந்தா தான் போய் சேர முடியும். 3 hours. பக்கத்தில் ஏகப்பட்டு இருக்குது. வார்த்தை பிடிக்க சபை தான் நமக்கு. எப்படிங்க? வார்த்தை பிடிக்க சபை தான் இருக்குது. அங்கே நேராக கிளம்பிடுவா. அப்போது என்ன இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. இதுதான் நீங்கள் இப்படி பழகிட்டீங்கன்னா போதும். எந்த ஊருக்கு போனாலும் எப்படி போனாலும் நீங்கள் உங்கள் கண் இருக்காது, கர்த்தருடைய கண் மேலே பதிஞ்சிடும், பிள்ளை மேலே. அது என்ன செய்யாது, விட்டுவே போகாது. அந்த ஆட்டோமேட்டிக் கர்த்தரை இல்லாட்டினா லவ் லொட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் பாருங்க. சரிங்களா? ஏன் இதெல்லாம்? இது சின்ன வயசுலேயே கூட்டு வராதனால தான் பிரச்சனை. சர்ச்சை கூட்டாதனால தான் பிரச்சனை. சின்ன வயசுலேயே கூட்டு வந்து கொட்டி கூட்டு உட்கார சொல்லி உட்கார வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப லகுவாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னெல்லாம் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கூட்டு போனால தான் எங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க, எதுக்குடா சின்ன பசங்களை கூட்டு போகிற, பேசாம விட்டு, அவனுக்கு என்ன தெரியும்? எப்பா நோ அவனுக்கு இப்போ வந்து உட்காரணும் தெரியும், கண்ணை மூணும் தெரியணும், சோத்திரம் பண்ணணும் தெரியணும், அதான் தெரியணும் அப்படின்னாரு. யோசித்து பாருங்க. அப்போது ஒன்றும் தெரியாது. தாத்தா கிட்ட விட்டுரு, பாட்டிக்கிட்ட விட்டுரு, வீட்டில் இருக்காங்க சிலவங்க வயசானவங்கிட்ட விட்டுருமாங்க. ஐயோ பாவம், வயசானவங்களும் தான் வரணும். என்ன வேணும்? சின்ன வயசு பிள்ளைகளும் 2 பேர் தான் முக்கியம். சபை எல்லாத்துக்கும் போதும். ஏன்னா அவங்களுக்கு காது அடைச்சிருக்கு, கண்ணு தெரியல. எப்படிங்க? காது தெரியல, கண்ணும் தெரியல. ஏன்னா கண்ணுக்கு அடைச்சிருக்கு, காதுனால அவங்களுக்கு என்ன செய்யாது, என்ன தான் கத்தி பேசுகிறாங்க பண்ணாலும் பைத்தியக்காரன் போல் தெரியும். நமக்கு என்ன பேசிருக்காங்க ஒன்றும் புரியல. சர்ச்சைக்கு வா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன் இயேசுகிட்ட இவன் போதகராக இருந்திருக்கிறான், பரிசேயன். இவன் போய் பேசும்போது அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவனுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதனால் மனக்கண்கள் அடைக்கப்பட்டனால இவனுக்கு ஒன்றுமே புரியல. மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும்னா என்ன செய்யணும்? அவன் கேட்குறான், மறுபடியும் நான் பிறக்கணும், நான் என்ன செய்யணும்? தாயின் வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே போகணுமா? இல்லை, போக தேவையில்லை. அப்போ என்ன அப்படின்னு அவன் கேட்குறான்னு பாருங்க. நான் அப்போ உள்ளுக்குள்ளே போகணுமா? அதுவும் புரியல. அதுவும் அவனுக்கு புரியல. நான் சொல்கிறேன், மறுபடியும் பிறக்குன்னா என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள்கிட்ட கேட்குறேன், மறுபடியும் பிறகுனா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி கேட்குறேன். முதல் நீங்கள் பிறந்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா?
அந்த நீங்கள் முதல்ல பிறக்கும் போது நீங்கள் முதல்ல பிறக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? முதல்ல பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்பா அம்மாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? அப்பா அம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்கள் பிறக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? சொல்லுங்க. எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஏதாச்சும் உங்கள் அம்மாட்ட போய் சொன்னீங்களா, எனக்கு மூஞ்சி கொஞ்சம் வெள்ளையாக பெற்று விடுமான்னு சொன்னீங்களா? மூக்கு மூலியமாக கொஞ்சம் பெற்று விடுங்க தயவு செய்து சொன்னீங்களா? ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒன்றும் சொல்லலை. அவனை மாதிரி கொட்டையான கொஞ்சம் நெட்டையை போய் வச்சுடுன்னு சொன்னீங்களா? அதுவும் ஒன்றுமே சொல்ல. கருப்பாக இருந்தாலும் கலையாக போய் வச்சு விடுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? ஒன்றுமே. நீங்கள் பிறக்கிறதுக்கு ஏதாச்சும் செஞ்சீங்களா? எதுவுமே செய்யலை. அப்போ நீங்கள் பிறக்கிறதுக்கு எந்த ஹெல்ப்பும் செய்யலை. நல்லா யோசித்து பாருங்க. செஞ்ச மாதிரி தெரியுமா? இல்லை அமைதியாக இருக்கிறீங்க. செஞ்சீங்களா? ஏதாச்சும் ஹெல்ப் செஞ்சீங்க? ஏதாச்சும் அப்பா அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்? நீங்கள் பிறக்கிறதுக்கு எந்த செயலையும் செய்யவில்லை. அதே போல் மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்பாடி, புரியுதா புரியலிங்களா? மறுபடியும் பிறக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்போது எங்கே, எப்படி, எந்த தாய்க்கு எந்த தகப்பனுக்கு நீங்கள் பிறக்கும் நீங்கள் ஏதாச்சும் முடிவு பண்ணீங்களா? முடிவே பண்ணலை. அப்போது அதாவது அதான் சொல்கிறாரு வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. இன்ன இடத்தில் போகுதுன்னு உனக்கு, நீ எப்படி வந்த, எப்படி போன, எப்படி பிறந்தன்னு அது உனக்கு தெரியும். அது பாட்டுக்கு வருது. அதே போல் காற்றானது போல் உனக்கு மறுபடியும் பிறப்புனா நான் சொல்கிறேன், அது உனக்கு தெரியாதுப்பா. ஆனால் அவனுக்கு அதுவும் புரியல. பாரு, கீழே வாசிங்க. ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவினால் பிறந்தவனோ அவனு அப்படி இருக்கிறான். உன்னை இவன் திரும்பி கேட்கறான் பாருங்க. வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான். இது எப்படி ஆகும்? பிடிங்க. இது எப்படி ஆகும் இவனுக்கு? அது பாரு, இவனுக்கு ஒரு டவுட். அது எப்படி ஆகும்? ஏன் சொல்றாரு, நீ ஒரு போதகனா இருந்தும். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? நீ ஒரு பாஸ்டராயா? இல்ல ஒரு மறுபடி பருப்பு இவ்வளோ சொல்றேன், காற்றானது சொல்றேன், நீ அது எப்படி ஆகும் கேட்குற அப்படின்னா அவனுக்கு உண்மை புரியல. ஏன்? கண்கள் திறக்கப்படல, காதும் அடைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ திரும்பி சொல்றாரு அவங்ககிட்ட, மெய்யாகவே 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே ஏன் இவன் நியாயப்பிரமாணத்தினால இவனுக்கு தெரியும், அதெல்லாம் அரைச்சு குடிச்சிருக்கான். இப்போ சொல்றாரு சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இப்ப சொல்ற, இப்ப புரியுதாப்பா? இப்போ சர்ப்பமானது என்னாம் புத்தகத்தில் இருக்குது, டைம் இல்ல சரிங்களா? சர்ப்பமானது மோசேயினால் என்ன செய்யுங்க, அது அங்க ஒரு வெங்கல சர்ப்பத்தை எடுத்து அவன் ஒரு மரத்தில் வச்சு இருந்தான், மேலே தூக்கி பிடிச்சான். ஆனால் என்ன கடிச்சிச்சு? சர்ப்பம் கடிச்சிட்டே இருந்துச்சு. எல்லா இஸ்ரேல் மக்களை கடிக்க என்ன பார்த்தான்? தூக்கி பிடித்ததான வெங்கல சர்ப்பத்தை பார்த்தான். தூக்கி பிடித்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்தா இங்கே பாம்பு கடிக்குது. ஹல்லேலூயா. பிரச்சனை கடிக்குது, ப்ராப்ளம் கடிக்குது, பாவம் கடிக்குது, நோய் கடிக்குது, எல்லா விதமான சாப கடிக்குது. கடிச்சிட்டே இருக்குது. நோய்க்கு பார்க்குறான், இவனுக்கு ஒன்றுமே ஆகலை. ஹல்லேலூயா. பாம்பு கடிக்க நோய்க்கு பார்க்குறான். ஆனால் அது சர்ப்பத்தை தூக்கி பார்க்காத வரைக்கும் எங்க செத்து போயிட்டான். எங்க பேர்
பார்க்காத வரைக்கும் செத்து போயிட்டான், பார்த்தவன் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. இப்போ அந்த யார் அந்த சர்ப்பங்கிறார் இவரு, அந்த சர்ப்பம் தான் மனுஷகுமாரன். அப்ப சொல்றாரு, யார் அது? என்னை நீ விசுவாசி, இயேசுவே எனக்குள் வாரும் ஆண்டவரே, எனக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நான் இன்னைக்கு என்னுடைய ஜீவிதத்தில் நான் உண்மை ஒப்பு கொடுக்குறேன், எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. என்னுடைய எல்லாம் கடிக்குது, சர்ப்பத்தை கடிக்க கடிக்க நான் சர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கல. ஆமென். சர்ப்பத்தை பார்க்குற வரைக்கும் வாழ்வு இல்லை, உங்கள் பிரச்சனை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வாழ்வு இல்லை. கடித்த புண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பிறக்கலை. பழசு பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஐயோ இங்கே கிடச்சிச்சு, போன வாரம் இங்கே கிடச்சிங்க, போன வருஷம் இப்படி கிடச்சிச்சிங்க, போன வாரம் அப்படிங்க, இந்த வாரம் இப்படிங்க. நீங்கள் பழசை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் பிறக்கலையா? ஹல்லேலூயா. நான் பழசை கை கொடு சொல்லுங்க. நான் பழசை பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் மறுபடி பிறக்கலை. எந்த ஆசீர்வாதமும் பார்க்கவே கண்ணில் கூட பார்க்க முடியாது, கண்ணில் கூட. ஆமாம், பழசை பேசுகிற வரைக்கும் நீங்கள் பணத்தை பார்க்க முடியாது, செழிவை பார்க்க முடியாது, சுகத்தை பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது, சுகமும் கிடைக்காது. எந்த ஒரு ஆசீர்வாதமும் சர்ப்பத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது. நீங்கள் போன வாரம் அப்படி பண்ண, போன வருஷம் அப்படி பண்ண, போன மாதம் அப்படி பண்ண, அது பண்ண, நான் இப்படி ஆகிட்டேன், அப்படி ஆகிட்டேன், நான் போன வாரத்தில், போன மாதத்தில், போன வருஷத்தில் நான் இப்படிலாம் பண்ணேன், அப்போல்லாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், ஐயோ இப்படியே இருக்குது, என்ன செய்ய தெரியலையே, இங்கே கிடைக்குது, அங்கே கிடைக்குது, இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? வாழ்க்கை நரகமாய் செத்து போயிடுவீங்க. ஆனால் கடிக்கிறத பார்க்காத பேர் நோக்கி பாரு, நோக்கி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறிடும், மறுபிறப்பு உண்டாயிரும். மறுபிறப்பு நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் கிறிஸ்தவர் ஆகலாம், பாஸ்டா கூட நிக்கதேவன் போல் நீங்கள் பாஸ்டா கூட இருக்கலாம், அவன் ஒரு போதகனாக இருக்கிறான், அவன் ஒரு போதகனாக இருக்கிறான், இது ஊழியம் செய்யலாம், பாஸ்டாக இருக்கலாம். அவன் எப்படி இருந்தாலும் அவன் பழசையே பேசிக்கிட்டு 10 வருஷம் முன்னாடி நடந்தது, போன வருஷம் நடந்தது, அப்படி நடந்த ப்ராப்ளம், ஐயோ இந்த கவலை, அந்த கவலை, அவங்க அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, அழுதுகிட்டு பொழுதுகிட்டு நினச்சி அழுதுகிட்டு கவலையும் பாரமும் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு பாம்பு கடிச்சா இருக்குது, நீ பொழைக்க மாட்ட. நீ எப்போ நோக்கி பார்க்குறியோ அப்போ என்னதான் கடி கடிச்சாலும் விஷம் ஏறாது, பாம்பு செத்துரும், நீ பழைக்க ஆரம்பிச்சிருவ. ஹல்லேலூயா. புரியுதா புரியலைங்களா? மறுபிறப்பு சொல்கிறாரு பாருங்க அவங்ககிட்ட, நிக்கதேவன்கிட்ட, என்ன செய்யாத நீ புதிதாய் பிறந்த, நீனு புதிதாய் மறுபடி தேவனுடைய ராயத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால், ஜலத்தினாலும், அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் நாம் நினைச்சிட்டோம், பரவாயில்ல ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டேங்க, ரைட்டு, ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டாலும் ஓகே. ஜலத்தினாலும் ஆவினாலும்னா ஜலம்னா என்னது அர்த்தம்? வார்த்தைக்கு அப்படி இப்படிங்க வார்த்தை காமிக்குது. ஜலம் என்பது வார்த்தை காமிக்குது, ஆவி என்பது பசுத்தாவை காண்பது. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய வார்த்தையினால் நீங்கள் பிறக்கப்பட்டீங்கன்னா, வார்த்தையினால் பிறக்கப்பட்டீங்கன்னா, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோதான் சர்ப்பம் கடித்தாலும் உன் வாழ்க்கை மேலே வந்துட்டே இருக்கும். ஆமென். உங்களை பற்றியும் நீங்கள் பழசு பேசக்கூடாது, மற்றவங்களை பற்றியும் பழசு பேசக்கூடாது. சொல்லுங்கள், நான் என்னை பற்றியும் பழசு பேச மாட்டேன், மற்றவங்களை பற்றியும் பழசு பேச மாட்டேன். ஒரு கிறிஸ்துவுக்கு இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. சொல்லுங்க, எல்லாம் புதிதாகின, எல்லாம் புதுசாயிருச்சு, எல்லாம் புதுசாயிருச்சு. அப்போ எனக்கு எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு. நான் பார்க்குறதும் புதுசு, நானும் புதுசு, எல்லாமே புதுசு. டெய்லி காலைல நான் ஒரு புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி, மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் தேவனுக்குள்ளாய் மறுபடியும் பிறந்தவன், புது சிருஷ்டி, நான் அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல கீழே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? 3 வாசிங்க.
ம் 15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ தன்னை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட சத்தமா சொல்லுங்க, உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட வேண்டும். இது கட்டளை வாக்கியம். இதுங்க ஆமா. என்ன சொல்றாரு? தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எப்படி உயர்த்தப்பட வேண்டும்? சர்ப்பம் எப்படி மேலே உயர்த்தப்பட்டுச்சோ, எப்படி மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கான். அதே போல என்னை விசுவாசிக்கிறவன் அவன் செய்யணும், உயர்த்தப்பட வேண்டும். அவன் அப்படியே இருக்கக்கூடாது. அவனுடைய வருமானம் அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இருக்கக்கூடாது. அவனுடைய பொருளாதார செழிப்பு அந்த லெவல் இருக்கக்கூடாது. அந்த லெவல் மாறணும். உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட ஏன் உயர்த்தப்படலை? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நோக்கி பார்த்துறீங்க, திங்கக்கிழமை என்ன பார்க்குறீங்க? வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. செவ்வாய்க்கிழமை வேறு பக்கம் பார்த்துற ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? நான் போனால் ஒன்றுமே இருக்காதுங்க ஐயா. நான் போனால் நான் போகலைங்க ஐயா, நான் போகலை. நீங்கள் யார் தெரியுமா? சங்கீதம் 115 சங்கீதம். நீங்கள் யார் என்பதை நான் இங்கே சொல்கிறேன். இதே நீங்கள் நினச்சா போதும். 115 சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். இது நாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். 115 சங்கீதம் 115 சங்கீதம் 15 வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனிமே தான் ஆசீர்வதிக்கப்படணும்ல, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்லாம் போடல. இனிமே தான் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? அவர் யார்? அவர் இதை டவுனுக்கு ஆண்டவரா? சிட்டிக்கு ஆண்டவரா? இல்லை இந்தியாவுக்கு மட்டும் ஆண்டவரா? உலகத்துக்கு ஆண்டவரா? வானத்துக்கும் போட்டிருக்க அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் படைத்த ஆண்டவர். அவர் வானத்துக்கும் ஆண்டவர், பூமிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவராலே உன் தலைமையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. அப்போ என் தலைமையில எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. என் தலைமையில எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கேன். அப்போ இதை நினச்சி நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நம்ம உண்மை நோக்கி பார்க்குறேன். அப்படி சொல்ல சொல்ல என்னாகும்? வாழ்க்கை மேலே மேலே டெவலப் ஆகிட்டே இருக்கும். மேலே உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்கள், உயர்த்தப்பட வேண்டும். நான் இருக்கிறது போல என்னுடைய வருமானம் இருக்கக்கூடாது. ஆமே. அவங்க அப்படி பேசுகிறாங்களே, பேசிட்டு போட்டோம், அது அவங்களாச்சு. நான் பேச மாட்டேன். ஆமே. ஹல்லேலூயா. அவங்க பேசி அவங்க யார் பேசுகிறவங்க? யார்? காது கேட்காத, கண்ணு தெரியாத ஒரு பரிதாபப்பட்ட ஜனம். அதனால் அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அதனால் அவங்க பழசு பேசட்டும், இந்த வருஷம் பேசட்டும், அடுத்த வருஷம் பேசட்டும், நேற்று உள்ள பேசட்டும், எப்படின்னா பேசட்டும். நான் பேச மாட்டேன். சொல்லுங்க. என் கண் தெரிஞ்சிருச்சு. இப்போ கண் திறக்கப்பட்டவன், என் காது இருக்கப்பட்டவன். சரிங்களா? நான் பேச மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? நான் அவரையே பேசிகிட்டு இருப்பேன். நான் வெங்கல சர்ப்பமாக எனக்கு மேலே தூக்கி போட்டா இருப்பாருங்க. அந்த இயேசுவை, கர்த்தாவே எங்களுக்காய் சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசுடைய வார்த்தை நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் ஜலத்தினால் பிறப்பது, வார்த்தையினால் பிறப்பது. தேவனுடைய வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆவினால் பிறப்பது. எப்படிங்க? ஆமாம். பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க என்னுடைய வாழ்க்கை. மறுபிறப்பு. சொல்லுங்க, மறுபடியும் பிறந்து. சொல்லுங்க, மறுபடியும் பிறந்து. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அப்போ பிறந்தவங்க குழந்தை என்ன செய்யும்? பிறந்த குழந்தை என்ன செய்யும்? என்ன ரொம்ப தெரியாமல் நீங்களே என்ன செஞ்சீங்களே தெரியாமல் இருக்கா? உங்களுக்கு பிறந்தவங்க என்ன செஞ்சாங்க? சத்தமாக சொல்லுங்கள். யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இங்கே வரல. சொல்லுங்க. பிறந்த குழந்தை என்ன செய்யும்? எதுக்கு அழுகும்? அப்புறம் பசிச்சா அழுகும், தூங்கறதுக்கு அழுகும், எதுக்கு அழுகுன்னு தாய்க்கு தான் தெரியும். தாய்க்கு தான்
தெரியும். அது அழுதுகிட்டே இருக்கும். சரிங்களா? அழுதுகிட்டே இருக்கும். தொட்டிலில் போடணும், தூங்க வைக்கணும், பால் குடிக்க அழும், அப்புறம் என்ன செய்யும், தண்ணிக்கு அழும். அப்போ அது எப்பொழுதும் செய்யும், அதுக்கு வேண்டியே இதுக்கு அதுக்கு எடுக்கும், அதுக்கு எப்பொழுதும் எனர்ஜி வேந்துகிட்டே இருக்கும். பாத்ரூம் போச்சுன்னா ஏன்னா அதுக்கப்புறம் திரும்பி பால் பண்ணி கொடுக்கணும். வயிறு காலையாக வயிறு அதுக்கு. ஆமாம். அப்போ புதிதாக பிறந்தீங்கன்னா நீங்கள் வசனத்தை கேட்க வாஞ்ச அதிகமாக இருக்கும். ஐயோ நான் இருக்கக்கூடாது, நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் சண்டே ஆனால் சர்ச்சு தான் போயிடுவேன், வீட்டில் இருக்க முடியும், எனக்கு பசி வந்துருச்சு, புழுக்குள்ள பசி. நீங்கள் உண்மையாலுமே பிறக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பசி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும், கேட்கணும், புரிந்து கொள்ளணும், தெரியணும். அந்த வாஞ்சை என்ன செய்யும், அதிகமாக வரும். அதான் பிறந்த குழந்தை. எப்படிங்க பிறந்தோம்? பசியே எடுக்கலைங்க குழந்தைக்குன்னு. அப்புறம் என்ன செய்யணும்? குழந்த பிறந்ததுக்கு என்ன அர்த்தம்? பசி எடுக்க மாட்டேங்குது, அழ மாட்டேங்குது. ஆனால் குழந்தை பிறந்துருச்சு, பசி எடுக்குதில்ல, அறதில்லை, அது பாட்டுக்கு இருக்குதுன்னா அது என்னங்க? பிறந்த குழந்த செத்து போச்சு. சொல்லுங்க. எந்த அழுகும் பிறந்துருச்சு குழந்தை, ஆனால் சிங்க அழ கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே பிறந்துருச்சு, அப்படியே இருக்குது. அப்படின்னா நீ மறுபடியும் செத்து போயிட்ட. ஆமே. திரும்பியும் என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கிற உள்ளுக்குள்ளே உண்டாகும். அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே திரும்பியும் என்ன செய்வீங்க? நோக்கி பார்க்க. எப்படிங்க? இயேசுவை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மனதை ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்போ உங்களுடைய ஆவியில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இயேசு தேவைங்கிற எண்ணத்தை உண்டாகணும். புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி தாகத்துக்கு அப்படியே மனசில் இருக்குது, அதே போல் ஜெபிக்கவும், வேதம் வாசிக்கவும், அன்றி பாஷை பேசவும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் உள்ளுக்குள்ள அப்படியே அது கொழுந்து விட்டு எரியும் பாருங்க. அதுதான் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை போல் அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நீங்களே செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது இருக்குதா இல்லையா. இருக்குதா? ஆமாம். சரிங்களா? உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச தாகம் இல்லைன்னா எங்கேயோ கோளாறாகி போச்சு. சரிங்களா? எங்கேயோ. ஆமாம். அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த வாஞ்ச தாகம் இல்லாமல் வந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா, எந்த விதமான முன்னேற்றம் உங்ககிட்ட இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா இங்கே இந்த வார்த்தை போட்டிருக்கு, எனது சர்ப்பமானது தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்கள், உயர்த்தப்பட வேண்டும். அப்போ நான் உயர்த்தப்படாதபடிக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். எனக்குள்ள பெரிய மாற்றம் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்குள்ள பெரிய ஒரு ரீஃபார்ம், எனக்குள்ள ஒரு புதிய காரியம் உண்டாகட்டும். எல்லாம் எந்திரிப்போமா? சமயமாச்சு. அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம், மறுபிறப்பில் என்ன ஆகுது? இதுதான் நடக்குது. அந்த பிறந்த குழந்தை எப்போதும் தாயுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கணும். தாய் இல்லாட்டினா இருக்கவே இருக்காது. தாய் இல்லாட்டினா இருக்கவே இருக்காது. தாயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம். அதே போல தான் கர்த்தாவே, நான் எப்பொழுது உண்மையை பார்த்துட்டே இருப்பாண்டவரே, உண்மையே பார்த்துட்டு இருப்பேன், உங்களுடைய வார்த்தையை பார்த்துட்டு இருப்பேன், உண்மையை நோக்கி பார்ப்பாண்டவரே. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாகட்டும். அப்பொழுது மட்டுமே என்னுடைய வாழ்க்கை மேலே வரும். சர்ப்பத்தை பார்க்காதபடி, கடிக்கிற சர்ப்பத்தை எங்களை அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் ஒன்றும் பேசாதபடி, அதை பற்றிலாம் ஒன்றும் பார்க்காதபடி, அதை பற்றிலாம் எதுவுமே கேட்காதபடி, இயேசு மட்டும் பார்க்குற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கையில் சோத்திரம் பண்ணுவோமாக. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமார் நாங்கள் இயேசுவின் நாமம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலைவேளை தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, வெங்கல சர்ப்பமாக இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்க முடியாத கிருபை செய்வீராக.
நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் நோக்கி உண்மையாலும் பார்க்குறாங்களோ அவங்களுடைய குடும்பங்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவங்களுடைய பிஸ்னஸ் உயர்த்தப்பட வேண்டும், அவங்களுடைய ஊழியம் உயர்த்தப்பட வேண்டும், அவங்களுடைய சபை உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து உயர்த்தப்பட வேண்டும் என்றதான அந்த அதிகார கட்டளை நாங்கள் தேவைப்பட எடுத்துக்கொண்டு அதையே சொல்லி கர்த்தாவே, இந்த வார்த்தை நாங்கள் அதிகாரமாய் சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உயர்த்தப்படாதபடிக்கு எல்லா தடையும் மாற்றி போக முடியும். இயேசுவின் நாமத்தில் தேவைப்பட்டுச்சு அதெல்லாம் அப்புறப்படுத்த முடியும் தேவைப்படுத்தி சொல்கிறோம் ஆண்டவரே. இன்னிலிருந்து ஒரு பெரிய மறுபரப்பு எங்களுக்கு உண்டாகட்டும்.